Hi friends, welcome back to Pragathi channel. 10th standard max class la relation and function chapter la illustration 1 வந்துட்டு நேத்து அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு illustration 2 வந்து பார்க்கலாம். example 2 வந்துட்டு பார்க்கலாம். Let a is equal to 1 2 3 and b is equal to a comma b. Then write a cross b and b cross a. a 1 2 3 மற்றும் b a கமா b என கொண்டால் a cross b மற்றும் b cross a. இப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். a செட்டில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. b செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் ஏதாவது எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a கமா b. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு a cross b வந்து எழுதிடலாம். a cross b அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம a வேல்யூஸ் செட்டு a செட் வந்து எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா b செட் வந்து எடுத்துக்கணும். a 1 a 1 b, நெக்ஸ்ட்டு 2 a 2 b, 3 a 3 b அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா b cross a வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பியோட செட் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதாவது a b அப்படின்னு எழுதிக்கிட்டு செகண்ட் வந்துட்டு a செட்டோட வேல்யூஸ் எழுதிக்கணும். 1 2 3 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கணும். அப்போ a 1 a 2 a 3 b 1 b 2 b 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ a cross b வந்து நம்ம எழுதியாச்சு, b cross aவும் நம்ம எழுதியாச்சு. இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 aவும் a 1 வந்துட்டு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கிடையாது. வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது, செட்டுக்குள்ளே வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, ஆனால் சேம் ஆர்டரில் வந்துட்டு கிடையாது. அப்படிங்கிறனால இது வந்துட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா a cross bயும் b cross aவும் நாட் ஈக்குவல் தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா a cross bயும் b cross aவும் நாட் ஈக்குவல் தான். ஆனால் எப்போ வந்துட்டு இது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n of a cross b is equal to n of b cross aவா இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி a cross b வந்துட்டு எம்டி செட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஏலேயும் வந்துட்டு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை, பிலேயும் வந்துட்டு எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா a செட்டு வந்துட்டு எம்டி அல்லது b செட்டு வந்துட்டு எம்டியாக இருக்கிறப்ப மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். மற்றபடி a cross bயோ இல்லது b cross aவோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. a cross b நாட் ஈக்குவல் டு b cross a அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஜஸ்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இன்ஃபைனைட் செட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ரீகால் பண்ணிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர், ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா n, கேபிட்டல் n அப்படிங்கிறனால டினோட் பண்ணுவாங்க. இயல் எண்கள் இது எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிறது 1 2 3 அப்படிங்கிறது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இன்டீஜர், இன்டீஜர்ஸ்னால் முழுக்கள். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் வித் ஜீரோவோட ஸ்டார்ட் ஆகும். -2 -1 அந்த மாதிரி -5 -4 -3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் வரைக்கும் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு இன்டீஜர்ஸ் முழுக்கள். ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் வந்துட்டு டபிள்யூன்னு டினோட் பண்ணுவாங்க, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இயல் எண்கள் அப்படிங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள் அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது Q அப்படிங்கிற லெட்டராக டினோட் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸாக தான் இருக்கும். வந்துட்டு x by y கூட இருக்கலாம் அல்லது p by q வந்துட்டு இருக்கலாம். சச் தட் p, q பிலாங்ஸ் டு z அப்படின்னா இந்த இசட்டில் இருக்க வேல்யூஸ் அதாவது வரும். அதாவது இன்டீஜர்ஸில் இருக்க வேல்யூஸில் வந்துட்டு வரும். மைனஸில் வரலாம், ப்ளஸில் அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் வரலாம், நெகட்டிவ் வேல்யூஸ் வரலாம். p அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ்லேயும் வரலாம், q அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ்லேயும் வரலாம். அதே மாதிரி p அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூ வரலாம், q அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூ வரலாம். அதாவது p அப்படிங்கிறது ப்ளஸ் நம்பர்ஸ்லேயும் வரலாம், மைனஸ் நம்பர்ஸ்லேயும் வரலாம். p by q அப்படிங்கிறது ப்ளஸ் நம்பர்லேயும் வரலாம், மைனஸ் நம்பர்லேயும் வரலாம். இது மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ p by q அப்படின்னு எடுத்துட்டோன்னா எனக்கு -2 by -2 அப்படின்னு கூட வந்துட்டு எழுதிக்கலாம், இல்லது -2 by +1 அப்படி கூட வந்துட்டு எழுதிக்கலாம். 2 by -2 + 1 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2 + -2
இந்த வேல்யூஸ் அதாவது பிலாங்ஸ் டு இசட் அப்படிங்கிறது இசட் அதாவது இந்த இன்டீஜர் வேல்யூஸில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு p/qவில் வந்துட்டு வரும். ஆனால் q வந்துட்டு 0 மட்டும் வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ pயோட வேல்யூ வந்துட்டு 2 இருந்தது அப்படின்னா க்யூவோட வேல்யூ வந்துட்டு 0 மட்டும் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்துட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள் q யூனியன் q டேஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர், q அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா மெய் எண்கள் அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பரையும் இர்ரேஷ்னல் நம்பரையும் சேர்த்து எழுதுறது. அதாவது ஆல் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் டுகெதர் அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள் அப்படிங்கிறது விகிதமுறு எண்களையும் விகிதமுறா எண்களையும் சேர்த்து எழுதுறதா பார்த்திங்கன்னா மெய் எண்கள் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறது எதில் வேணாலும் வருது, பிலாங்ஸ் டு இசட் தானே. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் நம்பர் தான் வரும், மைனஸ்லேயும் வரும், நம்மளுக்கு ப்ளஸ்லேயும் வரும். அதே மாதிரி இர்ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு √3 √4 √5 பை வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது q டேஷ் அப்படிங்கிற லெட்டராக நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுவோம். √2 √3 பை இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இன்ஃபைனைட் செட் வந்துட்டு பார்த்தாச்சு. நாளைக்கு இருக்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்டேஷன் 3யும் ப்ராக்ரஸ் செக் அந்த பாக்ஸ் வீடியோ கண்டென்ட்டும் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.